முருங்கைக்காய் சீசன் இருக்கும்போதே நான் இந்த ரெசிபியை ஒரு 10 to 15 தடவையாச்சும் செஞ்சு சாப்பிட்ருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்குமா? அப்போ ஒரு லைக் போட்டு போங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நீளமான முருங்கைக்காயை நல்ல சதை உள்ள காயா ஒரு 3 காய் எடுத்து அதை 2 கட் பண்ணி உள்ள சதைய ஸ்பூனை வச்சு ரிமூவ் பண்ணீங்கன்னா சூப்பரா வந்துடும். எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்காய் எல்லாத்தையுமே அதே மாதிரி பண்ணிடலாம். அடுத்ததா ஒரு குக்கர்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பூண்டு, சீரகம், மிளகு, தேவையான அளவு தண்ணி இது எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல 3 ஸ்பூன் தேங்காய், சீரகம், மிளகு, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததா பேன்ல எண்ணெய், கடுகு, உளுந்து, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் எடுத்து இதுல போட்டு முருங்கைக்காயோட பச்சை வாசனை கண்டிப்பா போகணும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், சாம்பார் தூள், உப்பு இதையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட், அடுத்ததான் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு இதையும் அது கூட எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்த பிறகு கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல முருங்கைக்காய் பருப்பு கறி ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.